அம்பாளை பார்க்கிறான். ஏற்பட்ட அழகு மத்த தெய்வங்களுக்கு கூட முப்பு சொல்லிட முடியும். அம்பாளை வர்ணிக்கிறது மட்டும் ரொம்ப சிரமம். அது மாதிரி ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. நான் சொல்லல, அபிராமி பட்டர் சொல்றார். இந்த மாதிரி அழகு அந்த மாதிரி அழகு சொல்ல முடியாது. மங்களாம்பிகை யார் மாதிரி அழகு? அவள மாதிரி அழகுன்னு தான் சொல்ல முடியும். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவர். இந்த சாயல் இந்த ஜாடை அதெல்லாம் சொல்ல முடியாது. அம்பாளுக்கு மட்டும் முடியாது. மத்த தெய்வங்களுக்கு பண்ணலாம், அம்பாளுக்கு முடியாது. பத்தவாளுடைய அழகெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு தடவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கான்னா ஒரு தடவை ஆச்சரியமா பார்ப்போம். ரெண்டாவது தடவை பார்த்தா தெரியுமே, அவளை பார்த்துப்போமே, சாதாரணமா பார்ப்போம். அதுக்கப்புறம் அவளோட சண்டையெல்லாம் வந்துட்டுன்னா பார்க்க பிடிக்காம கூட போயிடும் மனுஷால. அம்பாளை பிடிக்கல. ஒரு தடவை பார்க்கும்போது மனுஷன் அதான் அதிசயமான மணிக்குடைய ஆழ்வு. இன்னொரு பெருமை உண்டு அம்பாளுடைய அழகு. மத்தவாளுடைய அழகெல்லாம் தெளிவா இருக்கிறவாளோட மனசை கூட அனாவசியமா கலைக்கிற தன்மை. அம்பாள் அழகு எப்படின்னா, கலங்கி இருக்கிறவனும் அந்த சந்நிதிக்கு வந்து அம்பாளுக்கு இது அழக பார்த்துட்டா தெளிவடைகிறாள். அதனால்தான் அது மாய எழுத்து, தூய எழுத்து.